மக்களே இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த 50 கிலோ மட்டன் தம் பிரியாணி சூப்பராக உதிரி உதிரியாக எப்படி வந்திருக்கு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி சமைக்கிறதுன்னு ஃபுல் வீடியோ பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கிளியராக சொல்லியிருப்பேன். ஒரு லைக் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் ஃபுல் வீடியோ பார்க்கலாம். இதுக்கு தேவையான 10 லிட்ரு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துடலாம். 25 கிலோவுக்கு வந்து 5 லிட்டர் சேர்க்கணுங்க. 50 கிலோவுக்கு வந்து 10 லிட்டர் சேர்க்கணுங்க. அதிகமாக ஆயில் சேர்க்காதீங்க. பிரியாணியில் வந்து அதிக ஆயில் தெரியும். 10 லிட்டர் சேருங்க. கரெக்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம பட்டை, ஏலக்காய், லவங்கப்பூ, பிரிஞ்சி இலை எல்லாமே சேர்த்துடலாங்க. பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம 70 கிராம் 50 கிலோவுக்கு வந்து 70 கிராம் ஏலக்காய் சேர்த்துடலாங்க. ஏலக்காய் சேர்த்துட்டு அது கூடவே நம்ம 70 கிராம் பட்டை, 70 கிராம் லவங்கப்பூ, 50 கிராம் பிரிஞ்சி இலை சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு பட்டை, ஏலக்காய் எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்த உடனே 15 கிலோ பல்லாரி வெங்காயம் தண்ணியில் விட்டு நல்லா அலசி பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கிறோம், சேர்த்துடலாங்க. அது கூடவே நாம் பச்சை மிளகா 1 கிலோ பச்சை மிளகா காம்பு கிள்ளி தண்ணியில் விட்டு அலசி நல்லா எடுத்து வச்சுருக்கிறோம். இப்போ நாம் பச்சை மிளகா 1 கிலோ சேர்த்துடலாம். பச்சை மிளகாவும் வெங்காயமும் நல்லா பொன்னிறமாக வதக்கியதும் பூண்டு வீது 4 கிலோ, இஞ்சி வீது 4 கிலோ சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு நல்லா வதங்கி வர வரைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. ஏன்னா இஞ்சி பூண்டு இது வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நல்லா கிளறி விட்டுட்டே இருந்தால் அடிப்பிடிக்காது. நல்லா வதக்கணுங்க. நல்லா வதக்கி வந்த உடனே நல்லா மனம் நல்லா வெளியே வரும். அந்த டைமில் நீங்கள் தக்காளி வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி இப்போ நம்ம சேர்த்துடலாங்க. இப்போ நம்ம 50 கிலோவுக்கு வந்து 15 கிலோ தக்காளி நம்ம தண்ணியில் விட்டு அலசி நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறோம். இப்போ நம்ம 15 கிலோ தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க. தக்காளி நல்லா 10 நிமிஷம் வதக்கிட்டு நம்ம 10 நிமிஷம் வதக்கினோடனே நம்ம இப்போ 50 கிலோவுக்கு வந்து 45 கிலோ மட்டன் நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம். இப்போ நம்ம 45 கிலோ மட்டன் வந்து நம்ம நல்லா தண்ணி விட்டு நல்லா அலசி 2 முறை 3 முறை அலசி எடுத்துக்கலாம். பாருங்கள், தக்காளி வந்து இந்த அளவு வதக்கணும். இந்த அளவு வதக்கிட்டு நம்ம இப்போ நம்மளுக்கு தேவையான 45 கிலோ மட்டன் வந்து எடுத்துகிட்டு இப்போ நம்ம தண்ணியில் விட்டு நல்லா அலசி எடுத்துக்கலாம். மட்டனை வந்து ஒரு 2 முறை 3 முறை நல்லா அலசி எடுத்துக்குங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா கிளியராக அலசி எடுத்து வச்சுக்குங்க. நண்பர்களே, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கிளியராக சொல்லியிருப்பேன். ஒரு லைக் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஒரு டைம் சமைச்சு பாருங்கள். சூப்பராக இருக்குங்க பிரியாணி. பாருங்கள், தக்காளி நல்லா வதக்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம நல்லா அலசி வச்சுருக்க மட்டனை வந்து இப்போ நம்ம சேர்த்துடலாங்க. 45 கிலோ மட்டன் சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் கிளறி விட்டுடலாம். கிளறி விட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் மட்டன் வந்து நல்லா வேக விடுங்க. அப்போ தான் வந்து மட்டன் வந்து நல்லா வெந்து வரும். இப்போ நம்ம வந்து அரை மணி நேரம் மட்டன் நல்லா வேக விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாங்க. மட்டனில் வந்து நல்லா தேவையான அளவு உப்பு சேர்த்துங்க. அப்போ தான் மட்டன் வந்து நல்லா வெந்து வரும். மட்டன்லேயும் நல்லா உப்பு கொஞ்சம் இறங்கியிருக்கும். மட்டன் வேகும் போதே உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்துட்டு அது கூடவே நம்ம 2 லிட்ரு தயிர் சேர்த்துக்கலாங்க. 50 கிலோவுக்கு வந்து ஒரு 2 லிட்டர் தயிர் சேர்த்துக்குங்க. நான் வந்து 2 லிட்டர் சேர்க்குறேன். உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துங்க. தயிர் நல்லா தான் இருக்கும். தயிர் எம்மானாலும் சேர்க்கலாம், பிரச்சனை இல்லை. நான் வந்து 2 லிட்டர் சேர்க்குறேங்க. தயிர் சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் கிளறி விட்டுடலாம். பாருங்கள், கறி வந்து எப்படி வெந்துட்டுருக்கு பாருங்கள். மட்டன் வந்து நல்லா வெந்துட்டுருக்கு. வெந்த உடனே நம்ம தேவையான மசாலா என்னென்னு பார்த்துடலாம். மட்டன் மசாலா 200 கிராம், மல்லித்தூள் 200 கிராம், பிரியாணி மசாலா 200 கிராம், தனி மிளகாய் தூள் 200 கிராம், எல்லாம் சக்தி மசாலா சேர்க்குறேங்க. நல்லா இருக்குங்க. மசாலா சேர்த்துங்க. பாருங்க, கறி நல்லா வணங்கி வந்துருச்சுங்க. இருக்க மசாலா இப்போ நம்ம சேர்த்துடலாங்க. மசாலா சேர்த்துட்டு இப்போ நம்ம அளவு தண்ணி வச்சிடலாங்க. 50 கிலோ மட்டன் தம் பிரியாணிக்கு வந்து 90 லிட்டர் தண்ணி வைக்கணுங்க. நம்ம 90 லிட்டர் தண்ணி வச்சிடலாங்க. தண்ணி வந்து அதுக்கு மேலே 1 லிட்டர் எக்ஸ்ட்ரா போனாலும் சாப்பாடு குழஞ்சிருங்க. ஆனால் கரெக்டாக 90 லிட்டர் வைங்க, கரெக்டாக இருக்குங்க. தண்ணி சேர்த்துட்டு இப்போ நம்ம அரிசியை ஊற வச்சிடலாங்க. நம்ம வந்து பிரியாணிக்கு வந்து நம்ம புல்லட் ரைஸ் சேர்த்துருக்கோம். புல்லட் ரைஸ் தான் இங்கே இந்த பக்கம் கிடைக்கும். அதனால் நம்ம புல்லட் ரைஸ் சேர்த்துக்கலாம். புல்லட் ரைஸ் சூப்பராக இருக்கும். ரொம்ப லென்த்தாக வராது, கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். அது செய்யுங்க, சூப்பர் டேஸ்ட் இருக்குங்க. புல்லட் ரைஸ் வந்து நம்ம ஊற வச்சிடலாங்க. ஊற வச்சுட்டு நல்லா உலவு கொதி வந்தோடனே இப்போ நம்ம ஊற வச்சுருக்க அரிசி நம்ம இப்போ சேர்த்துடலாம். 50 கிலோ அரிசி சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் கிளறி விட்டுருங்க. அதிகமாக வேகமாக கிளறாதீங்க, சாப்பாடு வந்து உடஞ்சிரும். அதனால் பொறுமையாக கிளறுங்க, கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட் டைமில் ஒரு 2-3 டைம் கிளறணும். அப்போ தான் சாப்பாடு வந்து நல்லா உதிரியாக கிடைக்கும், சூப்பராக கிடைக்கும். அடிப்பிடிக்காமல் நம்ம சாப்பாடு வந்து வெளியே எடுக்கலாம். சாப்பாடு வந்து உதிரி செய்யணும். ஒரு டைம் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், அருமையாக இருக்கும். நம்ம வந்து பிரியாணி வந்து நல்லா இருக்கிறதால தான் நம்ம வந்து நிறைய ஆர்டருக்கு தராங்க. அதனால் இந்த மெத்தடில் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்குங்க. ஒரு டைம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவில்.
அது நல்லா ஒரு டைம் நல்லா பொறுமையாக கிளறி விடுங்க, வேகமாக கிளறாதுங்க, சாப்பாடுலாம் உறைஞ்சிரும். நல்லா ஒரு டைம் கிளறி விட்ருங்க. கிளறி விட்டு ஒரு டைம் மூடி விட்டுறலாம். மூடி விட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா வெந்த பிறகு நம்ம இப்போ புதினா, கொத்தமல்லி நல்லா தண்ணியில் விட்டு நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கிறோம். நெய் வந்து 1 லிட்டர் நல்லா பசு நெய் எடுத்து வச்சுருக்கிறோம். இப்போ நம்ம வந்து நெய்யும், புதினா, கொத்தமல்லியும் இப்போ நம்ம சேர்த்துடலாங்க. பாருங்கள் நல்லா இந்த அளவு வந்துருங்க. இந்த அளவு சாப்பாடு வந்த பிறகு இப்போ நம்ம 1 லிட்டர் நெய் சேர்த்துடலாங்க. நெய் வந்து தண்ணி இருக்கும்போது சேருங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். சாப்பாட்டில் எல்லா சாப்பாட்லேயும் நெய் வந்து மிக்ஸ் ஆகும். தம் இறக்கி பிறகு நெய் சேர்க்காதீங்க. இப்போ நெய் சேர்த்துட்டு புதினா, மல்லி தண்ணியில் விட்டு நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கிறோம். இப்போ நம்ம புதினா, மல்லி சேர்த்துடலாங்க. புதினா, மல்லி சேர்த்துட்டு நல்லா புதினா, மல்லியும் நெய்யும் நல்லா சாப்பாட்டில் மிக்ஸ் ஆகிற மாரி நல்லா ஒரு டைம் கிளறி விட்ருங்க. சூப்பராக கிளறி விட்ருங்க. பாருங்கள் இந்த அளவு வரும். நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இந்த அளவு வந்தோடனே நம்ம சாப்பாடு வந்து தம் போட்டுடலாம். பாருங்கள் இந்த அளவு பாருங்கள் தம் போடுற அளவுக்கு வந்துருச்சு. ஒரு 20 நிமிஷம், ஒரு 25 நிமிஷம் நம்ம சாப்பாடை வந்து தம்மில் வைக்கலாம். அதனால் இப்போ வந்து பாருங்கள் இந்த அளவு வந்த பிறகு தண்ணி நல்லா ஈர்த்துச்சு பாருங்கள். இந்த அளவு வந்தோடனே நம்ம சாப்பாடு தம் போட்டுடலாங்க. ஒரு 25 நிமிஷம் இந்த சாப்பாடு வந்து தம்மில் இருக்குங்க. அதுவும் தம் பிரியாணி. ஒரு 25 நிமிஷம் விட்டு நீங்கள் சாப்பாடு எடுத்து பாருங்கள். வேறு லெவலில் இருக்குங்க சாப்பாடு. சூப்பராக இருக்குங்க. வாங்க இப்போ சாப்பாடு வந்து நம்ம தம் போட்டோம். தம் போட்ட பிறகு ஒரு 25 நிமிஷம் விட்டு நம்ம சாப்பாடு எடுத்து பார்ப்போம். எந்த அளவில் இருக்குது பாருங்கள், உங்களுக்கே தெரியும். நீங்கள் பார்த்துட்டு ஒரு முறை செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. இந்தமாரி மெத்தடில் ஒரு பிரியாணி செஞ்சு பாருங்கள். நல்லாயிருக்கும், நல்லா டேஸ்ட் இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதோ பண்ணுங்கள். செஞ்சு பார்த்து நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நல்லா இல்லைனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மெத்தட் நான் செய்யும்போது சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால தான் இந்த மெத்தட் நான் செய்கிறேன். பாருங்கள் எந்த அளவு சூப்பராக வந்து பாருங்கள். சாப்பாடு ஒன்றுக்கு ஒன்று ஒட்டலை. சூப்பராக அருமையாக நல்லா உதிரியாக சாப்பாடு நம்மளுக்கு மட்டன் தம் பிரியாணி கிடச்சிருக்கு. சூப்பராக இருக்கும் பாருங்கள். தண்ணி வந்துங்க, தண்ணி தாங்க மெயினாக சேர்க்கணும். தண்ணி வந்து அதிகமாக சேர்க்காதீங்க. 50 கிலோவுக்கு வந்து 90 லிட்டர் தண்ணி வைங்க, போதுமானது தான். பாருங்கள் சூப்பராக பாருங்கள் எப்படி உதிரியாக வருது பாருங்கள். ஒரு சோறு ஒட்டாமல் நல்லா தனித்தனியாக இப்படி வீது பாருங்கள். சூப்பராக இருக்குது. அதனால் இந்த மெத்தடில் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். நண்பர்களே பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க பாருங்கள். சூப்பரான ஒரு தம் பிரியாணி எப்படி இருக்குது பாருங்கள். இந்த மெத்தடில் ஒரு டைம் செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்கள். இந்த செய்யுங்க, சூப்பராக இருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ பார்த்த எல்லாத்துக்கும் நன்றிங்க. என் வீடியோ எல்லாம் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுறீங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றிங்க. வணக்கம்.